ஜெகதாம்பா ராமஜெயம். நாம் காணவிருப்பது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற தலைப்பு. இப்பொழுது தசரதர் நாம் ஆட்டிய தொண்டு, நாட்டுக்கு செய்த தொண்டு நம்மளுக்கு பின்னாடி செய்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு மனசு கவலைப்பட்டு வசிஷ்டரிடம் போய் நான் செஞ்ச தொண்டுக்கு எனக்கு பின்னாடி செய்கிறதுக்கு ஆள் இல்லை, என்னோட நாட்டு மக்களும் நானும் இதுவாக இருக்கணும் மறைமுகமாக தெரிவிக்கிறார். வசிஷ்டர் ஸ்ரீ நாராயணனே ஸ்ரீராமனாக உனக்கு குழந்தையாக பிறப்பேன் என்று ஞானக்கண் மூலம் சொன்னார். தசரதர்கிட்ட சொல்கிறார். புத்திர காமேஷ்டி யாகம் செய்து 4 குழந்தைகள் பிறந்தார்கள். தசரதர் நான் 5 வயதானதும் நீங்கள் மொட்டையடித்து காவி உடை உடுத்தி குருகுலம் செல்லணும் அப்படின்னு குழந்தைகள்கிட்ட சொல்கிறார். அவங்களும் 4 பேரும் தந்தை சொல்லே மந்திரம் என்று சரி என்று குருகுலம் செல்கிறார்கள். 7 வருடம் கழித்து குருகுலத்திலிருந்து கல்வி பயின்று நாட்டுக்கு திரும்புகிறார்கள். விஸ்வாமித்திரர் வேண்டுகோளுக்கு ஏற்று தசரதர் யாகம் காக்க ராமரையும் லட்சுமணனையும் போக சொல்லி அனுப்புகிறார். அதை தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்று இருவரும் முனிவர் கூட போகிறாங்க. முனிவர் கூட போய் மிதிலை நகரில் சீதா தேவியை திருமணம் முடித்து நாட்டுக்கு கூட்டி வருகிறார். அயோத்திக்கு வர்றாங்க. வந்ததும் தந்தை தசரதர் அழைக்கிறார். ராமர் போய் பார்க்குறாரு. என்னையால் வயசாயிருச்சு, என்னையால் நாட்டை ஆள முடியலை, அதனால் இனிமேல் நீ தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்கிறாரு. முதலில் ராமர் மறுக்கிறார். அப்புறம் என்னையால் முடியல, நீ தான் பார்க்கணுன்னு சொன்னோடனே தந்தை சொல்லே மந்திரம் என்று ஏற்றுக்கொள்கிறார். ராமர் பட்டாபிஷேகத்துக்கு தயாராகி கொண்டிருந்தார். தசரதனிடம் அழைப்பு வந்தது. தந்தையை போய் பார்த்தார். தந்தை இது கையை எனக்கு 2 வரம் கேட்டார், அதனால் நீ 14 வருடம் வனவாசம் போகணும், பரதன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்லியிருக்கார், அதனால தான் உனக்கிட்ட சொல்ல கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்டுக்கிறோம், தந்தை சொல்லு மந்திரம்னு கேட்டுக்கிறாங்க. எப்படி ஏற்றுக்கிட்டார்னு தெரியுமா? அன்று மலர்ந்த செந்தாமரையை போல் முகமலர்ச்சியுடன் தந்தை சொல் மறுக்காமல் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். இறுதியாக சீதா பிராட்டியை ராவணனிடமிருந்து மீட்ட பிறகு ராமர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். பலரும் வேண்டினாலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். சிவபெருமான் சொர்க்கலோகத்தில் இருந்து தசரதனிடம் நீ ராமரை பிரிந்த சோகத்தில் இருக்கிறாய், நீ போய் ராமரை பார்த்து உன் சோகத்தை தீர்த்துக்கொள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். ராமர் முன் தோன்றிய தசரதர் ராமரை கட்டி தழுவி, ராமா, கைகேயி 2 வரம் கேட்டார், அது என்னோட நெஞ்சில் வேல் தைத்தது போல் இருந்தது, உன்னை கட்டி யார தழுவியதில் அது கரைந்து போய்விட்டது, அந்த துன்பமெல்லாம் போய்விட்டது. ராமா, நீ சீதையை ஏற்றுக்கொள், அவள் அக்னி போல் தூய்மையானவள் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சொல்ல போது ஏற்றுக்கலை, நீங்கள் சொல்கிறதால ஏற்றுக்கிறேன், தந்தை சொல்லே மந்திரம் என்று நான் சீதாவை ஏற்றுக்கொண்டார். தந்தையே, நீங்கள் அன்னை கைகேயையும் பரதனையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்குறாரு. தசரதனும் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக 4 புதல்வர்களும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று வாழ்ந்தார்கள். அதுபோல் நம் உறவில் வளர்கிற பிள்ளைங்க தாய் தகப்பன் சொல்ல மதித்து வாழுங்கள். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம ஜெயம். நன்றி.